ஹாய் கைஸ். இப்போ நடந்து முடிஞ்ச இந்த பிக்கஸ்ட் டிசாஸ்டருக்கு அப்புறமா இன்றைக்கி தான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கேமரா ஹேண்ட்லிங் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்க வேண்டியவர் தான் இப்போ என் கையில் இருக்கார். ஸோ பழமையான இதில் தான் வீடியோஸ் எடுப்பேன். இப்போ இந்த கையில் இருக்கிறது என்னென்னு சொன்னால் சோனி A7 IV கேமரா. ஸோ நம்ம கேமரா ஹேண்ட்லிங் சொல்லும்போது வந்து நம்மளால் கேமரா வந்து நம்ம பிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்மளால் நம்ம ஜஸ்ட் கையில் எடுத்து இப்படி யூஸ் பண்ணோம். பட் நம்மளால் கேமரான்னு வரும்போது வந்து இந்த பாடி வந்து இந்த ரைட் சைடு வந்து நம்மளால் ஒரு க்ரிப்போடு தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து கேமரா பிடிக்கிற சைட் நார்மலி ரைட் சைடு ஹேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அந்த க்ரிப் இருக்குது, அது கையில் இருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம கேமரா பிடிக்கும்போது வந்து நம்மளோட இந்த ரைட் சைடில் உள்ள இந்த கீழே உள்ள 3 விரலும் வந்து இந்த முன்னாடி உள்ள க்ரிப்லையும், அப்புறமா நம்மளோட ஆள்காட்டி விரல் வந்து கேமராவில் இந்த ஷட்டர் பட்டனில் இருக்கணும். ஸோ நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா இந்த ஹேண்ட் வந்து நம்மளாக இங்கே உள்ள ஃபங்க்ஷன் பட்டன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து லென்ஸோட கீழ் பகுதியில் தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம கேப்சர் பண்ணும்போது வந்து நம்மளோட அந்த வெயிட்டை வந்து அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம கேமரா வந்து ஒரு ஹேண்டில், அதாவது கேமராவை நாங்கள் ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம சொல்கிறது வந்து லென்ஸ் கேப்புன்னு சொல்லுவோம். நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளை பேட்டரிஸ் அப்புறமா கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் கேப்சர் பண்ண முடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் இந்த லென்ஸ்குள்ளே லைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் லென்ஸ் இங்கெல்லாம் வைக்கிறேன். அப்புறமா வந்து லென்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு கவர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு சொல்கிறது லென்ஸ் வுட்டுன்னு சொல்லி. ஸோ இதையும் நம்ம வந்து திருப்பி முன்னாடி சைடு நம்ம போட்டுக்கொள்ளணும். ஸோ இது வந்து லைட்டை வந்து இங்கே வரக்கூடிய ஒரு சில ரிஃப்ளெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் லென்ஸ் வுட்டு நம்ம யூஸ் பண்ணோம். அப்புறமா நம்ம கேமரா பொடின்னு எடுத்துட்டோம்னா வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மோட் டயல்ஸ், அப்புறமா ஒரு ஷட்டர் ஸ்பீட் பட்டன்ஸ், அப்புறமா அப்பேச்சர் பட்டன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில பட்டன்ஸ் எல்லாம் வரும். அப்புறமா இந்த கேமராவோட டிஸ்பிளே வந்து இங்கே வரும். அப்புறமா வியூ ஃபைண்டை வந்து மேலே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறமா கேமராவோட பேட்ரின்னு பார்த்தா பொதுவாகவே கேமராவோட கீழே உள்ள இந்த சைடில் தான் பேட்ரி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து எஸ்டி கார்ட்ஸ்னு பார்த்தா ஒரு சில கேமராஸில் இது இந்த பேட்ரி போடுற பிளேஸ்லேயே வந்து எஸ்டி கார்டு போடக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இந்த கேமரா நம்மளால் இது வந்து ப்ரொஃபஷனலான கேமரா. ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி சைடில் தான் கொடுத்துருக்கோம்.